அந்த மாணவர்கள் செய்த தியாகத்தால நிறைய வேலை பணிகள் எல்லாம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அடுத்து வந்து நிறைய தேடுதல் பணி இடம்பெற்றிருக்குது. அப்ப அந்த அதால வந்து இந்த தண்ணி வந்து வத்தினதுக்கு பிறகு அந்த நிறைய கால் தடம் இருக்கு பாருங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு உண்மையை தேடிப்பாங்க அந்த உயிர் போகும்போது. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அணு MNF எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இலங்கையில அம்பாறை மாவட்டத்துக்குரிய ஒரு பகுதியில் அணிக்கிறோம். அண்மையில் நீங்க நிறைய நியூஸ் தகவல்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதாவது செய்திகள் எல்லாம். அண்மையில் இடம்பெற்ற வெள்ளப்பெருக்கினால வந்து மதரசா பள்ளியை சேர்ந்த 11 மாணவர்கள் வந்து விபத்துக்குள்ளானவங்க, இறந்தும் போனவங்க. இந்த இடத்துல வரும்போது உண்மையில ஒரு மாதிரி கவலையாக வேற இருக்குது. அந்த மாணவர்களை தாண்டி நிறைய அண்ணாவங்களை இந்த இடத்த விழுந்திருக்காங்க. விழுந்து நிறைய பேர் காணாமலும் போயிருக்காங்க, இறந்திருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த மாணவர்களுடைய இழப்பு இப்போ இனி வரும் காலங்களில் ஏனைய மாணவர்களுக்கும் ஏனைய இதால் வந்து பிரயாணம் செய்யக்கூடிய பிரயாணிகளுக்கும் நம்முடைய மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று நாங்கள் நம்புறோம். ஏன்னு சொன்னால் அந்த மாணவர்கள் இறந்ததுக்கு பிறகு வந்து இங்கே வந்து நிறைய வேலைப்பாடுகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அதாவது பாதுகாப்பாக வந்து நம்ம பயப்படாமல் செல்லலாம். இப்போ என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விபத்து ஏற்பட்டு ஒரு சில வாரங்கள் தான் ஆகுது. இருந்த போதிலும் வந்து இப்போ இன்னுமே வந்து இந்த மாரி காலம் என்று சொல்ற அடைமழை காலம் வந்து இன்னும் அதனுடைய காலம் ஃபுல்லாக முடிவடையலை. அப்போ இந்த பக்கம் வந்து இந்த வேலைப்பாடுகள் இடம்பெறுது. இந்த கான்கிரீட் தூணெல்லாம் வந்து அடிச்சு இதில் வந்து அந்த சேஃப்டியான முறையில் வந்து நான் நினைக்கிறேன் அந்த கம்பி, அந்த பார் கம்பின்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஃபுல்லாக நெட் அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதை அடிக்கிறதுக்கான அந்த வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சந்தி ஒன்று இருக்குது. அந்த சந்தியிலிருந்து நம்ம அப்படியே துருவாக போனமாக இருந்தால் ஒலிவில் அப்படியான பிரதேசங்களுக்கு போய்கொள்ளலாம். இந்த பக்கம் அப்படியே போனமாக இருந்தால் காரைதீவு, கல்முனை, களுவாஞ்சுடி அப்படியான பிரதேசங்களுக்கு போகலாம். நிறைய பேர் தெரியும், இந்த இடத்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தற்போது வந்து இந்த இடம் எவ்வாறு இருக்கின்றது பார்க்கத்தான் நாங்கள் வந்து நாங்கள் பாருங்க. உண்மையிலே வந்து இவ்வளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் ஒரு வறண்டு போன மாதிரி, வறண்டுன்னு சொல்ல இல்லாத ஈரத்தன்மை இருக்குது. இப்பையும் இடத்த வந்து ரெண்டு பேசும்போது கூட ஒரு மாதிரி இருக்குது. இந்த பாருங்க அந்த வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கு. இந்த பக்கம் அந்த கல்லுகள் மணல்கள் எல்லாம் வந்துருக்கு அந்த கான்கிரீட் அடிக்கிறதுக்காக. அப்போ வந்து உண்மையில வந்து ஒரு பாதுகாப்பான முறையில் இருக்கும். இனி வரும் காலங்களில் எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தாலும் இந்த வீதியால் வந்து பிரயாணம் செய்யும் போது அனைவருமே வந்து ஒரு பாதுகாப்பாக பிரயாணம் செய்யுங்க. இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து புரண்டு இருக்குது. அப்போ அதால் இந்த கட்டெல்லாம் வந்து உடைஞ்சிருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் நம்ம அங்கால ஒரு 20 மீட்டர் 50 மீட்டர் தள்ளி போனோமா இருந்தால் ஒரு இடத்துல வந்து பைக் வந்து புரண்டு இருக்குது. அப்போ பைக் புரண்டு இடத்த வந்து அந்த இடத்தையும் வந்து சில கட்டுகளை வந்து உடைஞ்சிருக்குது. அதை தாண்டி அந்த பக்கம் போனோமா இருந்தால் அந்த இடத்துல வந்து டிராக்டர் மெஷின் வந்து புரண்டு இருக்குது. அந்த இடத்த நம்ம போய் பார்ப்போம். மேலே வந்து இந்த பக்கம் பாருங்க, அந்த அதற்குரிய வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த பாதுகாப்பான முறையில் இனி வரும் காலங்களில் இடத்த இருக்கணுன்றதுக்காக வேண்டி இந்த கான்கிரீட் எல்லாம் போட்டு இந்த கம்பி வச்சுக்காங்க. இந்த பாருங்க, இந்த இப்போதான் வந்து கான்கிரீட் கொட்டிருக்காங்க. காலையில் அந்த கான்கிரீட் கூட சரியான முறையில் காயல் ஈரத்தன்மையாக இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த அப்படி அந்த தூண் போடுறதுக்காக வந்து வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. இந்த சேஃப்டியான முறையில் இந்த பக்கம் நெட் அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வேலைப்பாடுகள் முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பாக வந்து நாங்கள் வீடியோ ஆட் பண்ணிக்கொள்கிறோம். பாருங்க, நம்ம ஆசன் வந்து வீடியோ போட்டுக்கொண்டிருக்க அந்த பைக் வீடியோக்களை போட்டுக்கொண்டிருக்கிறாரு ரிலேட்டிவா. அவருடைய சேனல்லையும் வந்து இந்த இதை பற்றின இந்த இடத்த பற்றி அவர் ஆல்ரெடி போட்டுட்டாரு. அவர் வந்து போடுவார், அந்த சேனல்லையே பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம அப்படி நடந்து போய் அந்த மெஷின் புரண்ட இடத்த பார்ப்போம் எப்படி இருக்கேன். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்க, இதில் வந்து அந்த களித்தன்மையான அந்த இடங்கள்ல இந்த நிலத்தில் வந்து நிறைய கால்தடங்கள் இருக்குது. அதாவது அந்த மாணவர்கள் விழுந்ததுக்கு பிறகு, மாணவர்கள் மட்டும் இல்லை, அந்த பைக்கில் வந்து அந்த அண்ணா வந்து விழுந்ததுக்கு பிறகு, அந்த முச்சக்கர வண்டியில் வந்து விழுந்த அந்த அண்ணாக்கள் விழுந்ததுக்கு பிறகு வந்து இந்த இடத்த வந்து நிறைய தேடுதல் பணி இடம்பெற்றிருக்குது. அப்போ அதால் வந்து இந்த தண்ணி வந்து வத்தினதுக்கு பிறகு அந்த நிறைய கால்தடம் இருக்கு பாருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு உண்மையை தேடிப்பாங்க அந்த உயிர் போகும்போதும். அந்த மாணவர்கள் வந்து எவ்வளோ பரிதாபகரமாக வந்து அமைதிப்பட்டு இறந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை வந்து புரட்டும் போது அந்த மிஷின் பொட்டிக்குள்ளே வந்து ஒரு 3 மாணவர்கள் இறந்து உள்ளே வந்து இருந்தா வந்து சொல்லப்பட்டது. நான் பார்த்துருந்தேன் நிறைய செய்திகளில். மேலே வந்து அதை நினைக்கும் போது அவ்வளவு பரிதாபமாக இருக்குது. எப்படி பேசுறேன்னு தெரியல. இது பாருங்க, இது வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா விவசாய பூமி தான். ஆனால் இது வந்து மாரி காலங்களில் செய்ய மாட்டாங்க, கோடை காலங்களில் செய்வாங்க. முக்கியமான ஒரு தகவலை சொல்லணும். இந்த இடத்துல வந்து இந்த உளவு இயந்திரம் தடம் புரண்டு இந்த மாணவர்கள் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த வேளையில் மாணவர்களோட சடலங்கள் வந்து மேலே வந்து ஒரு சில மாணவர்களோட சடலம் வந்து ஒரு 4 நாட்கள் 5 நாட்களுக்கு பிறகு தான் கிடைக்கப்பெற்றது.
அது அந்த இடத்துல வந்து கிடைக்கப்பெற்றது. அந்த இடத்த வந்து வரும்போது நான் அந்த மெயின் ரோட்டில் வந்து வரும்போது அந்த இடம் தெரியும். அந்த இடத்த பார்க்கும்போது உண்மையிலே வந்து அவ்வளோ பரிதாபமாக இருந்தது. என்னடா இப்போ வந்து வறண்டு போய் வெறும் நிலம் மாதிரியே இருக்குது. அப்போ பாருங்க, இந்த மழையெல்லாம் விட்டு இந்த வெள்ளப்பெருக்கெல்லாம் தண்ணி எல்லாம் வந்து நீர் எல்லாம் வழிந்தோடி போய் இப்போ ஒரு கிழமை தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து இவ்வளோ அந்த பூமி வந்து வறண்டு போயிட்டுது. அது மட்டும் இல்லை, இந்த மாணவர்களை மீட்கிற பணியில் வந்து இனம், மதம், மொழி எல்லாமே வந்து கடந்து நம்மளுடைய தமிழ் உறவுகளும் முஸ்லீம் சகோதரர்களோட சேர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு அவர்களுக்கு ஒரு பேராதரவாக இருந்தது. ஒரு உண்மையில வந்து நமக்கும் ஒரு சந்தோஷம்தான். நமக்கு எப்படி சொல்ற, உண்மையில வந்து இப்படி ஒரு நல்லிணக்க உறவோட வந்து அனைவரும் இருக்க வேண்டும். பாராட்டப்படக்கூடிய விஷயம். அது மட்டும் இருந்தால் இப்போ வந்து நாங்கள் ஒரு சில அண்ணாங்களோட வந்து பேசி கொண்டிருந்தோம். நாங்கள் அந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கும்போது நிறைய அண்ணாவங்க நிறைய நபர்கள் வந்து இவரத்தை நிப்பாட்டி எங்களை பேசியிருந்தாங்க. அப்போ இந்த இதில் வந்து வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கேன்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க வந்து எங்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, இந்த வேலையெல்லாம் வந்து ஆரம்பத்தில் நடந்திருந்தா இப்போ அவங்களோட உயிரை காப்பாற்றிருக்கலாம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. உண்மையில் வந்து இப்போ யாருக்கும் தெரியாதானே விபத்துன்ற சொல்லிவிட்டு வாரல. அந்த விபத்து நடந்தால வந்து இனி வருங்காலங்களில் இனி வரக்கூடிய அனைவருக்குமே ஒரு பாதுகாப்பான முறையில் இருக்கு நாங்கள் நம்புகிறோம். பாருங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து தேடி தண்ணி இருக்காங்க. எப்படியும் ஒரு 100 மீட்டருக்கு மேலே ஃபுல்லாக அந்த வயலுக்கு காணிகளுக்குள்ளே ஃபுல்லாக அந்த கால் பாதங்கள் தான். நீ பாருங்க, அந்த தண்ணி வந்து இல்லாமல் வற்றி போனதால அப்போ வீடியோவில் எப்படி தெரியுமென்னு தெரியல, நேரடியாக வந்து அவ்வளோ கிளியராக தெரியுது. இந்த புட்டியாக இருக்கு இந்த பள்ளம் பாருங்க. இந்த பக்கம் வந்து அந்த சிமெண்ட் பக்கெட் கிடக்குது. இப்போ அந்த வேலை செய்து சாப்பாடு டைம் நினைக்கிறோம், சாப்பிட போய்க்காங்க. வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. உண்மையிலேயே வந்து சந்தோஷமாக இருந்தாலும் இனி வரும் காலங்கள் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று அந்த இழந்த உயிர்களை நினைச்சு பரிதாபகரமாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பைக் தடம் பண்ணுறீங்க பாருங்க. பைக் விழுந்த இடத்த வந்து அந்த கட்டுகள் எல்லாம் வந்து இன்னுமே எடுக்கல. அதே மாதிரி இப்போ விழுந்த கட்டுகள் எல்லாம் வந்து இன்னுமே எடுக்கப்படலை. இந்த இடத்த வந்து பைக் விழுந்திருக்கு. அந்த இடத்த வந்து அந்த மாணவர்கள் விழுந்த இடம், அதாவது அந்த உளவு இயந்திரம் புரண்ட இடம், அதுக்கு அங்கால வந்து முச்சக்கர வண்டி புரண்ட இடம். இப்போ நாங்கள் வந்து தொங்கல் நின்று கொண்டு இருக்கோம். அந்த பக்கமாக நம்ம அப்படியே போனமாக இருந்தால் அம்பாறைக்கு போகலாம். அம்பாறை மாவட்டத்துக்குரிய பகுதி இதுவும் வந்து அம்பாறை மாவட்டத்துக்குரிய பகுதி தான். இருந்தும் அங்கே போனால் நம்ம அம்பாறை ஒரு டவுனுக்கே போகலாம். சரி, நம்ம அப்படியே போயிட்டு நம்ம வீடியோ முடிப்போம். வீடியோ முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து உண்மையிலே வந்து நிறைய அந்த இதால் போகிற மக்கள், நிறைய பிரயாணிகள் அனைவருமே வந்து இந்த இடத்த வந்து இப்போயுமே வந்து நின்று பார்த்து கொண்டிருக்கிறத எங்களால் அவதானிக்க முடியுது. பாருங்கள், இப்போ 1 வாரம் 2 வாரம் ஆகியும் தற்போதும் வந்து இங்கே வந்து அந்த பார்வையிட்டு கொண்டிருக்கிற அந்த மக்களோட விகிதம் வந்து இன்னும் குறைவடையலை. பாருங்க, அந்த மாணவர்கள் செய்த தியாகத்தால் நிறைய வேலை பணிகள் எல்லாம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. இனி வருங்காலங்களில் இதில் வந்து செல்லக்கூடியவர்கள் பாதுகாப்பான முறையில் செல்றதுக்காக மேலே வந்து ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கவலையாக இருக்குது. இந்த பக்கம் வந்து அதுக்குரிய அந்த நிறைய பொருட்கள் எல்லாம் வந்து இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள், அந்த சீமெண்ட் பக்கெட் எல்லாம் வந்து இருக்குது. வேலை பணிகள் நடந்து கொண்டு இருக்குது. உண்மையிலே வந்து சோகமாக இருக்குது, ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. ஏண்டா இனி வரும் காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் உண்மையிலே வந்து அதில் பாதுகாப்பான முறையில் செல்லலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த வீடியோ முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். போன உயிர் இவர்களுடைய உயிராக தான் இருக்கணும், முதலும் கடைசியுமாக. இதற்கு பிறகு எந்த விதமான ஒரு உயிரிழப்பும் வந்து இந்த இடத்த இடம்பெறக்கூடாது. இறுதியான ஒரு தியாகமாக இருக்கணும். அவர்களுடைய இழப்பு வந்து ஒரு தியாகமானது தான். என்னென்னு சொன்னால் அவருடைய உயிரிழப்புக்கு பிறகு வந்து இந்த இடத்த வந்து நிறைய பாதுகாப்பான வேலை திட்டங்கள்லாம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அனைவருமே வந்து பாதுகாப்பான முறையில் செல்லுங்க, அவதானமாக செல்லுங்க. பாதுகாப்பு இருக்குத்தானே என்று ஒரு அசண்டதனமாக இந்த வீதியால் வந்து பிரயாணம் செய்யாதங்க. இந்த வீதி மட்டும் இல்லை, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் ஒரு அவதானமான முறையில் நடந்து கொள்ளுங்க. நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு உதவி திட்டம், அதாவது கேள்வி வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்.